இது? ஐயா இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பெஞ்சமின் அவர்கள் வந்து புள்ளி விவரத்தோட டேட்டாவோட நல்லா பேசக்கூடியவரு. பல பேரை நாங்க வந்து ஏமாற்றியது உண்டு. பெஞ்சமினை ஏமாத்த முடியாது. இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கார். கேட்க சொல்லுங்க செந்தில். என்னாலும் முதல்வராக கருதுகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா அவ்வளவுமே போச்சுடா. அடுத்து தலைமை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயோ மீண்டும் மீண்டுமா என்ன உத்தரவிடுகிறாரோ அதை செயல்படுத்துகின்ற களச்சிப்பாய்களாக நாங்கள் இருப்போம். அச்சுச்சோ அவரா அவரா திருட்டு பையில வந்தவரு அந்த பேங்க்ல 500 கோடி தரும். ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. அதை விட்டுட்டு சரச்ச மாவைய திரும்ப திரும்ப போட்டு போட்டு அரைச்சிட்டு இருக்க. ருக்கோ ஜரா. திமுகவுக்கு வக்காலத்து வாங்கினதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. வேலை வாய்ப்புக்காக பணம் கொடுத்து அதை இன்னும் ரிட்டர்ன் பண்ணாம இருக்காரு. பார்ட்டி ஃபண்ட் ஒரு விஷயம் இருக்கும், எல்லா துறையிலுமே இருந்தது தான். அது கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க. ஆனா அதையும் மிஞ்சி இன்னைக்கு ஜெயிக்க முடியல. எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா அவ்வளவுமே போச்சுடா. யாருங்க நாயா? சாரி ஜூலியா. தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். அடுத்ததாக அஞ்சானஞ்சன் அண்ணன் எம்பி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார். ஆட்சிக்கு வந்து 5வது நிமிஷமே குதிரை பேரத்தை ஆரம்பிச்சாங்க. முதல்ல சோஃபா போவோம், சோஃபாவுக்கு பின்னாடியே நம்முடைய முதலமைச்சர் துரத்துக்கிட்டே போவார், சோஃபாவை துரத்துக்கிட்டே போவார். நீ பார்த்த பொண்ணுமா அவ்வளவு திருத்து நம்மளுக்கு வேட இந்த நாய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம்னா புரியல. அதனோட கல்யாணம் விட்ட வந்து ஒப்பறிக்கிறீங்க. புதுசா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இப்படி குளத்தூர்ல தோத்து போன பிள்ளை பேர் என்ன? ஸ்டாலின் ஐயா வீட்டுல சும்மா இருக்கிறா போல. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்து மந்திரம் உதவா போல. எதிர்கட்சியா செயல்படும். அதை விட்டுட்டு ஒரு நாள் கூட அவங்களை சகிச்சுக்க முடியல. பைத்தியக்காரா இனிமேதானே தமாஷே இருக்கு. பொதுவெளியில நான் இந்த அனுபவம் இந்த பொய்ங்கிற வார்த்தையை தவிர்க்கலாம். இந்த பொதுவெளி மாறுபட்ட இந்த அவமானம் உனக்கு தேவையா? எடுத்து விட்டு பையன் கூட யதார்த்தமா பழகலாம் நினைச்சோம். 2 பேரும் ஜோடி போட்டு என்ன பாபு, யார தேடுறீங்க? எங்க இருந்தாலும் கிடைக்காது பாபு. உனக்கு முன்னாடியே வண்டியில ஏத்தியாச்சு. ஒரு போட்ட ஆட்டோ இருக்கு. ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும். அப்ப அவங்கதான் தெரியாம அழுகுறாங்களா? என் கூடவே இருந்து என்னை பத்தி தெரிஞ்சுமா நீ அழுகுற? நான் சூரியனே மறைய போகுதுன்னு அழுகிறப்ப என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. யாருவா? அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல ஏறி வந்துட்டான். யாருன்னே தெரியல. கோமாளியா இருக்கான். நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். ஆனா இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு பண்ணுவ சேகர் செத்துருவேன். ஒண்ணுத்துக்கு லாய்க்கு கிடையாது. என் தலைவனை பார்த்து காணுங்கிறான். கொஞ்சம் வருத்தம் இருக்கும், வலிக்கும். தனக்கு பிடித்த நடிகனின் படம் உடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தரதலைகளை பார்க்கும்போது வலிக்கும். ருக்கோ ஜரா, சபர் கரோ. வலிக்குதுன்னா அயோடோக்ஸ் வாங்கி போடு. வலிக்குதுன்னா ஒரு வால்னி ஸ்ப்ரே எடுத்து அடி. எதுக்கு வலிக்குதுங்கிற? திமுக அதிமுக கூட்டணி என்று பேசப்பட்ட விவகாரத்தில் நடந்தது என்ன என்ற உண்மையை உடைத்திருக்கிறார் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன். அப்படித்தான் பேசுவேன்.
ஏங்க திட்டாம நீ பொத்திட்டு உட்கார். எடப்பாடி முதல்வர் இதனை ஸ்டாலினே என்னிடம் சொன்னார் என்றிருக்கிறார் காதர் மொய்தீன். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. ஒருத்தர் நம்ம இறங்கினவன ஒரு தீவுல கடலால கூட்டிட்டு போய் இறக்குறாங்க. ஒரு தம்பி வந்து அண்ணா அங்க பாருங்கன்றாங்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஒருத்தர் ஒரு பரிசல்ல போறாரு. என்னடா பரிசல்ல போற? நல்லா கவனிங்க வர. ஆமா ஓட கீட்டி போட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து அப்படி துடுப்பு. நீங்க ஒரு உருட்டு உருட்டுறது நம்மள்ட்ட வந்து என்னடி வாய்ஸ் இது? இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. அனுமதி மறுப்பு கடிதம் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு தமிழ்நாட்டுல? என்ன பண்ணீங்க? நாங்க எதுக்கு பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணீங்க சொல்லுங்க. 5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. இப்படி இருக்க வேண்டியது. என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல? கட்சி ஆதரவுல தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்க போய் நிக்க போகுது தெரியல. சீமான் நிக்கிறாரு வச்சுக்கோமே. ஓ குரலி வித்தையா? என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. ஒரு பேச்சு கூட வச்சுக்கோமே. நாம் தமிழின் தலைவர் சீமானவர்கள் சொல்லணும். அதை நான் நிக்கிறேன் அவர் சொல்லுவாரு. மறுபடியும் முதல்ல இருந்தா ஏன் இப்ப கதறல் அப்படின்னா, ஒருவேளை அவர் ஜெயிச்சிட்டாருன்னா என்ன ஆகுறது? முடிங்கிருப்பாரு அப்படியே. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. தூக்கிட்டு போய் கை காலம் முடிச்சு போட்டாங்களா? இவன் கல்யாண வீட்டுல போய் கட்டிட்டு அழுகிறான், கருமாதி வீட்டுல போய் ஆடு சிரிக்கிறான். இந்த பைத்தியங்களை போய் யாரை நம்பியும் நாம் இல்லை. பெரியார், அண்ணா, கலைஞர் அத்தனை மொத்த உருவத்தில் உங்களில் பார்க்கிறோம். வழி நடத்துங்கள். நன்றி. அப்ப ஆபரேஷன்லாம் நீ தான் பண்றியா? டெபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு சோழமுத்தா போச்சா. தேவா ஓகே தானே? அவனை இறக்குவாமா? என்ன இறக்குங்க? உன்னை வந்து கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன். என்ன பேசிக்கிறீங்க நீங்க? ஒரு ரவுடி பயலுக்கு போய் சாரு மோருன்னு மரியாதை கொடுத்து பேசிக்கிறீங்க. நான் அப்பப்ப இழுத்துட்டு போறது போட்டேன். அச்சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. திராவிட பண்ணியே